அருமையானவர்களே, இந்த இடம் தேவனுடைய ஆலயம் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்குகிற இடம். அது யாராக இருந்தாலும் சரி, நினைத்து பார்த்திராத வகையில், எதிர்பார்க்காத வகையில தேவன் மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு காரியத்தை நிறைவேற்றி தருபவர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சம்பவம் இல்ல ஒரு குறிப்பிட்ட இடம் வாழ்க்கையிலே திருப்பு முனையாக அமையும். வாழ்க்கையிலே மாற்றங்களை உருவாக்க செய்த இடமாக இருக்கும். உங்களுக்கு எந்த இடம் சொல்லி தெரியாது எனக்கு. ஆனால் ஒரு நாள் உங்களையும் என்னையும் மாற்றத்தை சந்திக்க வைத்து அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கான சூழ்நிலை கொடுத்த இடமாக இருந்திருக்கலாம். அது எந்த இடமும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயுமே ஒரு குறிப்பிட்ட சம்பவம் இல்லாவிட்டால் குறிப்பிட்ட ஒரு இடம் நம்முடைய வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக அமையும். அதே மாதிரி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே, உங்களுடைய என்னுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே திருப்பு முனையாக அமையும் இடமாக ஒவ்வொரு இடம் இருந்திருப்பதை பார்க்க முடியும். ஒருவர் கடந்து செல்கிறார் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்கு. ஏதாவது ஞாபகம் வருதா? அவர் தகப்பன் வீட்டுல நல்ல அருமையான பஞ்சமத்தை வீடு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சுகமான ஒரு சூழ்நிலையில, வனாந்தரமான சூழ்நிலையில் வயல்வெளியில கல்ல தூக்கி போட்டு, அதுதான் அவருக்கு தலையது. யாரு ஞாபகம் வருதா உங்களுக்கு? அவங்கதான் யாக்கோபு. அவர் எத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் ஏமாத்துக்காரன். அவர்தானே ஏமாத்தினாரா? எத்தனை முறை ஏமாத்தினாரு? யாரெல்லாம் ஏமாத்தினாரு? சொல்லுங்க. சகோதரனை எப்படி ஏமாத்தினாரு? சேஷ்ட புத்திர பாரத்தை எனக்கு தந்தது கூட நிகழ்ச்சிக்க. சாப்பாட்டுக்காக நித்தியமான ஒன்றை கிரயமாக்கிறான். சரியா? நித்தியமான ஒன்றை கிரயமாக்கிறான். அது அப்படி ஊழத்தா நான் சேஷ்ட புத்திர பார்த்த தான் சொல்லி கேட்கறது யாரு? யாருக்கு கேட்கிறான்? யாக்கோபு ஏசாவுக்கு கேட்கிறாரு. சரி, இன்னொரு முறையா ஏமாத்த